Huh? Reiki is a healing system. The Reiki dwells inside the human being. We call it as Atma, Atma Shakti. The Atma is a universal divine force. We call it as Paramatma. The Paramatma is dwelling in each and every living human being. Once we learn the art of manipulating the Atma Shakti, உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்ம சக்தியை மேனிப்புலேட் பண்ணி அதை நம்ம ரெண்டு கைகள் மூலமாக வெளியே கொண்டு வந்து யாருக்கு தேவைப்படுது, மனதோ அல்லது உடலோ, எங்க எனர்ஜி லெவல் இம்பேலன்ஸ் ஆயிருக்கு, அந்த இம்பேலன்ஸ் ஆன எனர்ஜியை பேலன்ஸ் பண்றது தான் ரேக்கி ஹீலிங். இந்த ரேக்கி ஹீலிங் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இட் ப்ரொமோட்ஸ் ஹார்மனி அண்ட் பேலன்ஸ். வலது பக்க மூளை, இடது பக்க மூளை ரெண்டுமே இண்டிபெண்டா தனித்தனியா வேலை பண்ணிட்டு இருக்கு. வலது பக்க மூளை இட் ட்ரைஸ் டு டாமினேட் தி இடது பக்க மூளை. ஆனா இடது பக்க மூளை ஐம்புலங்களோடு வெளி உலகத்தோடு இணைந்திருக்கு. சோ வெளி உலகத்துல ஐம்புலங்கள் என்ன இன்டராக்ட் பண்ணுது, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பிறப்பிப்பதற்கு இடது பக்க மூளை ட்ரை பண்ணுது. வலது பக்க மூளை நாம் செய்த கர்மங்களுக்கு தகுந்தபடி ஆலோசனைகளை சிருஷ்டி பண்ணுது. ஸோ ஒரு மனிதனுக்கு ரெண்டு ஆலோசனை, ஒன்னு வெளி உலக ஆலோசனை, இன்னொன்னு உள் உலக ஆலோசனை. there won't be any harmony. ஒரு ஃபேமிலியில புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்காங்க, அந்த மாதிரிதான் ஒரே வீட்டில தான் இருக்காங்க புருஷன் பொண்டாட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. புருஷனுடைய பாலிசி பொண்டாட்டியுடைய பாலிசி டிஃபரெண்ட். அதே மாதிரிதான் வலது பக்க மூளை இன்னர் கான்சியஸ், இடது பக்க மூளை எக்ஸ்டர்னல் கான்சியஸ். ரெண்டுமே ஒத்து போகாது. இந்த ரேக்கி ஹீலிங் பண்ணிக்கிட்டா both the மைண்ட், கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆகும். ஸோ எந்த விதமான கலகம் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்கும். இட் ரிலாக்சஸ் த மென்டல் லெவல் அண்ட் பாடி லெவல், டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் அண்ட் மென்டல் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். It breaks down energy blocks. என்னது எனர்ஜி பிளாக்? What do you mean by energy block? Why the energy is imbalanced? The entire body is connected to the mind. When the mind becomes imbalanced, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், the mind is directly connected to the endocrine system.
when the mind becomes imbalanced, the endocrine system becomes imbalanced. The mind and the gland are interconnected depending upon the thought you produce, depending upon the emotion you develop. அதுக்கு தகுந்தபடி சுரப்பிகள் ரத்தத்துக்குள்ள ஜூஸை கொண்டு போய் தள்ளு. ரத்தம் கரெக்டான பிரமாணத்துல வர்ற ஜூஸுங்க எடுத்துக்கிட்டு கரெக்டா ஆர்கனிக் கொண்டு போய் கொடுத்து பேலன்ஸ் ஆகுது. மைண்ட் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா கிளாண்ட் இம்பேலன்ஸா கொண்டு போய் ஜூஸை போடுது. அந்த ஜூசஸ் இட் பிகம்ஸ் a toxin to the body. Toxins are not consumed. Even, of course, it is being consumed by the body. The excess toxins will be blocked in the blood vessels. So, என்ன எனர்ஜின்னு சொல்றோம்? The cosmic energy, oxygen, பிரபஞ்ச சக்தி, பிராண சக்தி, பஞ்சபூதங்கள் எல்லாமே ரத்தத்துல சீர் சமனா பாயணும். அது எப்ப இம்பேலன்ஸ் ஆயிடுது? பிளாக் ஆயிடுது. பிளாக் ஆயிடுச்சுன்னா யூ டெவலப் பெயின். ரேக்கி ஹீலிங் பண்ணா இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் பிரேக் பண்ணலாம். பாடி, மைண்ட் அண்ட் சோல், ஆத்மா மூணுமே சிங்க்ரனைஸ் ஆகும் எனர்ஜி பேலன்ஸ்டா இருந்தா. It cleanses the toxins and supports the immune system. ரத்தம் பரிசுத்தமா இருந்தாதான் இம்யூன் சிஸ்டம் பர்ஃபெக்டா வேலை பண்ணும். ரத்த அசுத்தம் சாப்பிடுற உணவு மூலமாக இம்பேலன்ஸ்டு எண்டோக்ரின் சிஸ்டம்ஸ் என்ன ரத்தத்துல ஜூஸ போடுது. அதனால குடிக்கிற தண்ணியால பஞ்சபூதங்கள் இம்பேலன்ஸால ரத்தம் அசுத்தப்படுது. வாதா பித்தா கஃபம் பேலன்ஸ் ஆகணும். அது ஆகலைன்னா the blood will become toxic. Toxinated blood இம்யூன் சிஸ்டத்தை பாழ் பண்ணிடும். ரேக்கி ஹீலிங் பண்ணோம்னா யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி burns the toxins. அசுத்தங்களை பொசுக்கும். அதனாலதான் ஆன்மீக சாதனை புரியும் ஒரு சாதனையாளன் உடம்பு தோல் பார்த்தீங்கன்னா பல 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 பின்னும். டாக்ஸினே இல்லை, பிளட் தான் மெயின். எப்ப பிளட் பியூரா இருக்கு, ஸ்கின் பர்ஃபெக்டா க்ளோ இருக்கும். அந்த க்ளோ வர்றதுக்கு காரணமே பிரபஞ்ச சக்தி, த காஸ்மிக் எனர்ஜி. அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் இந்த ரேக்கி, பிரபஞ்ச சக்தி, பிராண சக்தி. ஸோ ஹீலிங் பண்ணா இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆயிடுது, வியாதியே வராது. மைண்ட்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் காமம், குரோதம், கோபம், மோகம், மதம், மத்சரியம் அதை பேலன்ஸ் பண்ணும். எமோஷன் பேலன்ஸ்டா இருக்கும். அருமையான தூக்கம் வரும். ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கிட்டா அருமையான தூக்கம் வரும். ஏன் அருமையான தூக்கம் வருதுன்னா, எக்கச்சக்கமான பிராண சக்தி, பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூதங்கள் எல்லாமே உடம்புக்கு சீராக பாயும். பாய்ச்சுன்னா தூக்கம் வந்துடும். ஒண்ணு தூக்கம் வரும், இன்னொன்னு தூங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இன்டைரக்டா. ரேக்கி ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சாவே ஸ்பிரிச்சுவல் growth ஸ்டார்ட் ஆயிடும். எமோஷனல் கிளென்சிங் ஆக ஆக தன்னறிவு கிடைக்க வந்துடும். அறியாமையிலிருந்து அறிவுக்கு வந்துடும். பாடி செல்ஃப் ஹீலிங் எபிலிட்டி அதிகரிக்கப்படும். பாடி செல்ஃப் ஹீலிங் அதிகரிக்கப்படும். அப்படின்னா இதுக்கு சுயமா வியாதியை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கோ இல்லையோ, ஏதாவது ஒரு வியாதி வந்து அதுக்கு நாம மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து 10 நாள்ல வேலை பண்ணுதுன்னா இது 3 நாள்ல வேலை பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு கிரியா ஊக்கி, இன்ஸ்டிகேட்டர், டைரக்டா இன்ஃபெக்ஷனை
குணம் பண்ற கெப்பாசிட்டி ரேக்கிக்கு இல்லை. ஆனாலும் நீங்க எடுத்துக்கக்கூடிய மருந்து அலோபதியோ ஹோமியோபதியோ சித்தாவோ ஆயுர்வேதாவோ அந்த மருந்தோடு இணைந்து ரொம்ப நாள் எடுத்துக்கக்கூடிய அந்த நாள் குறைக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரத்துல வியாதி குணம் ஆயிடும். அந்த அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது அல்லாம சொல்ல முடியாத சில அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, இன்டெலிஜென்ஸ் அது வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். கிரியேட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிடும். நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும்.